ஹை கைஸ், வெல்கம் டு எபிசோட் 8 ஆஃப் டாக்கர் சீரீஸ். நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 7 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி வந்து கண்டெய்னரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாவா அப்ளிகேஷன் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்கன்னா ஜார் ஃபைல் அப்படி இல்லைனா வார் ஃபைல். ஜார் ஃபைல்ன்றது ஜாவா ஆர்ச்சிவ், அதாவது உங்கள் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் நார்மல் ஜாவா கோடு, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் இதெல்லாமே வந்து ஜார் ஃபைல்ஸாக டிப்ளாய் பண்ணுவாங்க. வார் ஃபைல்ஸ்ன்றது வந்து ஒரு சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணுவாங்க, டாம் கேட் மாதிரி ஒரு சர்வரில். இதில் வந்து உங்களோட இது ஜேஎஸ்பி சர்வலர்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக இந்த ஜார் ஃபைலை வந்து நம்ம அப்ளிகேஷனை ஒரு ஜார் ஃபைலாக வந்து பில்டு பண்ணுவோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி வந்து டிஸ்ட் ஃபோல்டராக பில்டு பண்ணோம், அதே மாதிரி இங்கே ஜாவா அப்ளிகேஷனை ஜார் ஃபைலாக பில்டு பண்ணி அந்த ஜாரை மட்டும் நம்ம ரன் பண்ணால் போதும். அந்த ஜார் ரன் பண்ணால் போதும், நம்ம அப்ளிகேஷன் அந்த ஜாரை வந்து நம்ம EC2 சர்வர்ஸ் அப்படி இல்லைனா டாக்கர் கண்டெய்னர்ஸ் எதில் வேணுமோ நம்ம வந்து அந்த ஜாரை வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போது ஜார் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது தான் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம். வார் வந்து ஜேஎஸ்பி சர்வலெட்ஸு. இப்போது இது ஜார் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஜார் வந்து ஃபேட்டி ஜார்னு சொல்லுவாங்க. யாருக்கு பாருங்க, இஃப் மேவன் அதுக்கு முன்னாடி ஃபேட்டி ஜார் பார்த்துரும். இந்த ஜார் வந்து ஃபேட் ஜார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து எம்பர்டு சர்வர் இருக்கும். உங்களோட டாம் கேட் சர்வர் ஜார் ஃபைல்லே எம்பர்டாக இருக்கும் உங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட. நீங்கள் எக்ஸ்டர்னலாக சர்வர் யூஸ் பண்ணணும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த டுட்டோரியலில் மேவன் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து கிராடல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேவன் யூஸ் பண்ணி மேவன் க்ளீன் இன்ஸ்டால் இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ஜார் ஃபைல் எல்லாமே டார்கெட் ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிடும். டார்கெட்னு அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து ஜாவா -jar ஃபைல் நேம் டாட் ஜார், இதுதான் வந்து கமாண்டு. இப்போது என்கிட்ட வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது, சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான். இப்போ இதில் வந்து டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, எதுவுமே இருக்காது. இப்போது நான் pom.xml வந்து ரன் பண்ணுறேன், மேவன் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதில் இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு வந்து டார்கெட் ஃபோல்டரில் ஜார் ஃபைல்ஸ் வந்துடும், இந்த அப்ளிகேஷனுக்கான ஜார் ஃபைல்ஸ். பாருங்கள் கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஜார் வந்து இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஜார் ஃபைல்ஸ். டார்கெட் ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ஜார் ஃபைல்ஸ்லாம் வந்துருக்கும். இந்த நேமை வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். வேர் இஸ் காப்பி குவாலிஃபைடு நேம். இப்போ நம்ம அந்த லொக்கேஷனில் தான் வந்து இருக்கோம். இந்த லொக்கேஷனில் தான் வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் இருக்குது. இதை வந்து சிஎம்டியில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டார்கெட்குள்ளே போய்க்கலாம். நம்ம சிடி டார்கெட், இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ஜார் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து டார் ஃபைல்ஸ் தான். இப்போ வந்து ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் ஜாவா -jar ஃபைல் நேம் டாட் ஜார். ஃபைல் நேம் வந்து நம்ம காப்பி பண்ணியிருந்தோம். unable to access jar file. சாரி, நம்ம வந்து இன்னும் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே போகல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்கருக்குள்ளே போகணும், தென் டார்கெட். நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே கரெக்டாக போகல, டார்கெட். இப்போ வந்து அதே கமாண்ட் ரன் பண்ணும். இப்போ அவங்க ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்ளிகேஷன்? $8070 localhost 8070/API/v1/hello. API v1 ஹலோன்னு ஒரு என் பாயிண்ட் இருக்குது. ஒரு சிம்பிள் கெட் மேப்பிங் உள்ள என் பாயிண்ட் தான் அது, ஹலோ வேர்ல்டு. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ஒரு டாக்கர் கண்டெய்னரில் ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து டாக்கர் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணலாம்.
நியூ ஃபைல் நேம் வந்து டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் 2 வீடியோ பார்த்துருக்கீங்க. ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி டாக்கர் கண்டெய்னரில் ரன் பண்ணுறது, நோட் அப்ளிகேஷன் பார்க்காதவங்க நான் கார்டில் தரம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அதே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் இமேஜ். இது வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன். அப்போ நமக்கு வந்து ஜாவா பேஸ் இமேஜ் வேணும். ஸோ ஒரு ஜாவா பேஸ் இமேஜ் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் வந்து ஸ்ப்ரிங் வெர்ஷன் 3 ஜேடிகே வெர்ஷன் 11 நான் யூஸ் பண்ணுறது செட்டப் வந்து. இப்போ நான் வந்து ஓப்பன் ஜேடிகே 17 எடுத்துக்கலாம். நம்ம ஓப்பன் ஜேடிகே :17. இதில் வந்து நிறையா வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஜேடிகே ஸ்லிம்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதில் காட்டுறாங்க, நிறையா உங்களுக்கு காட்டும். ஓப்பன் ஜேடிகே 17 ஜேடிகே ஸ்லிம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஒர்க் டைரக்டரி கிரியேட் பண்ணும். இங்கேயும் வந்து /ஆப்னு வச்சுக்கலாம். இப்போ ஒர்க் டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே வந்து எந்த ஒரு ஃபைல்ஸுமே நம்ம காப்பி பண்ண தேவையில்ல. வெறும் நம்மளோட ஜார் ஃபைல் இருந்தால் போதும். ஏன்னா உங்கள் டிபெண்டன்சிஸ் சர்வர் எல்லாமே அதில் எம்படடாக இருக்கும். ஸோ டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதுக்குள்ளே தான் வந்து ஜார் ஃபைல் இருக்குது. star.jarன்னு எந்த ஃபைல் இருந்தாலுமே அதை வந்து app.jarன்னு நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் நேம் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா பெரிய நேமாக வரும். ஸோ நாங்கள் app.jarன்னு காமனாக கொடுத்துட்டோன்னா இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் வேற ஒரு அப்ளிகேஷனுக்கும் இந்த ஃபைலே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் போர்ட்டை. நம்ம அப்ளிகேஷன் வந்து 8070 ரன் ஆகுது. ஸோ 8070. அதுக்கடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போது 2 இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கமாண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கொடுக்க போகிறது ஸ்டாட்டிக் கமாண்டு. எப்பயுமே சேஞ்ச் ஆகாதுன்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இதே வந்து டைனமிக் கமாண்ட். இப்போ வந்து npm run dev பார்த்தீங்கன்னா npm run dev டெஸ்ட் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிஎம்டி. இங்கே வந்து நீங்கள் எல்லா தடையுமே ஜாவா -jar ஃபைல் நேம்.jar இதை தான் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து என்ட்ரி பாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். நம்ம என்ட்ரி பாயிண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஜாவா -jar கமா வரும். -jar நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் நேம்.jar. ஃபைல் நேம் வந்து app.jar. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளோட டாக்கர் ஃபைல் வந்துருச்சு. எங்கள் அப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு லெவல் பேக் போயிட்டு நம்ம டாக்கர் ஃபைல் இருக்குது. இப்போ வந்து நம்ம பில்டு பண்ணலாம். டாக்கர் பில்டு -t spring:v1. டாக்கர் ஃபைல் இங்கேயே தான் இருக்குது. டாக்கர் ஃபைல் பில்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணலாம். டாக்கர் ரன் -p 8070 ரன் ஆகுது கண்டெய்னர். ஸோ நம்ம 8071 ரன் பண்ணலாம். 8070 வந்து ஓப்பனில் இருக்குங்க ஆல்ரெடி. நம்ம 8071 நேம் வந்து ஸ்ப்ரிங்கிறதுனால நான் S1 கொடுத்துக்கிறேன். இமேஜ் வந்து spring:v1. நான் இதையுமே டிட்டாச் மோடில் ரன் பண்ணல. பாருங்க உங்கள் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இப்போ நம்ம டாக்கர் கண்டெய்னர் போய் பார்க்கலாம். கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் S1 ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் போயிட்டு CLI போனீங்கன்னா ஆப்புன்ற டைரக்டரி தான் இருக்கும். லிஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பாருங்கள் app.jar மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த ஒரு ஜார் ஃபைல் மட்டுமே போதும் உங்கள் ஸ்டாண்டர்ட் ஜாவா அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சர்வர்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 8071 நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கோம் போர்ட்டு. 80s localhost 8071 பாருங்க ரன் ஆகுது. இப்போ நம்மளோட என் பாயிண்ட் வந்து API/v1/hello ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷனை கண்டெய்னர்ஸில் நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா கண்டென்ட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.